கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம், 13ஆம் வசனத்தின் முன்பகுதி. லூக்கா 1:13, அதில் முன்பகுதி. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காரியம் எதனால யாருக்கு எந்த நேரத்தில் சொல்லப்பட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நேற்று தினம் பார்த்தது போல முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், நான் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும். நேற்று தினம் பார்த்தோம். இன்றைய தினம் பாருங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவே. ஒருவேளை இது சகரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம நினைக்கிறோமா? கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. யார் சொல்றா? தூதன். தூதன் தேவதூதன் ஒருவர் அவர்கிட்ட சொல்றாரு. அப்ப தேவதூதன் அவர்கிட்ட சொல்றாருன்னா, சகரியா ரொம்ப நாளா தேவ சமூகத்துல காத்திருக்கிறார். எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, இதை இன்னும் உள்ள போனீங்கன்னா ஒரு குழந்தை குறித்த ஒரு காரியம் ரொம்ப நாளா நடக்கலையே ஆண்டவரே, ரொம்ப நாளா எனக்கு பிள்ளை இல்லாம இருக்குவோமே அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை இது பிள்ளைகளுக்காக மட்டும் கிடையாது, ஒரு நல்ல வேலைக்காக, ஒரு நல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல துணைக்காக, ஒரு நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கணுமே அப்படின்னு வெகு நாட்களாக நம்ம தேவ சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறோம். வெகு நாட்களாக நம்ம தேவ சமூகத்துல முழங்காலிட்டு கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே இது இன்னும் நடக்கல, ஏன் இன்னும் வாழ்க்கை கட்டப்படலை, எனக்கு ஏன் இந்த மாதிரி இன்னும் காரியம் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ படிச்சிருக்கேனே, இவ்வளோ நல்லா முடிச்சிருக்கேனே, எல்லாமே நல்ல ரேங்க்ல வந்திருக்கேனே, ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, எனக்கு பின்னால் வந்தவங்களாம், என்னோட ஃபெயில் ஆனவங்களாம் ஒரு நல்ல இடத்துல இருக்காங்களே, ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காங்களே, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா? கவலையப்படாதீங்க, கேட்டுக்கொண்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. கேட்கறத நிப்பாட்டாதீங்க. தேவ சமூகத்துல அமர்வதை நிப்பாட்டிடாதீங்க. தேவ சமூகத்துல முழங்காலிட்டு கண்ணீரோட நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை நிப்பாட்டிடாதீங்க. அப்படி நடக்கும்போது தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டதுன்னு மட்டும் இல்ல, அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு குழந்தை, ஒரு பையன் உனக்கு பிறப்பான், அவனுக்கு பேரு, அந்த பேர் வைக்கணும் அப்படின்லாம் பின்பகுதியில பார்க்கலாம். அப்ப தேவன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்ப பேரு பிறக்கிறதுக்கு முன்னாலே ஒரு பேரிடப்பட்டிருக்கா நம்ம பைபிள படிக்கிறோம். அப்ப இந்த யோவான்லாம் அதுதான், பிறக்கிறதுக்கு முன்னாலே பேரிடப்பட்டவங்க தான் அவங்களாம். நீங்களும் நான் அப்படிதான். பிறக்கிறதுக்கு முன்னாலே, உலக தோற்றத்துக்கு முன்னாலே, உலகத்திற்கு வருவதற்கு முன்னாலே பேர் சொல்லி அழைத்த தேவன். எதுக்காக? நம்ம வேண்டுதலை கேட்பதற்காக பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம போராடிக்கிட்டு இருக்கலாம், ஒரு சின்ன காரியத்தில் இருக்கலாம், பெரிய காரியத்தில் இருக்கலாம், இன்னுமே நடக்கலையே, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கவே மாட்டேங்குது, ஏன் இப்படி? என் மகனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க மாட்டேன்றாலே, என் மகளுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க மாட்டேன்றாலே, எத்தனையோ வருடம் ஆயிடுச்சு, மகளுக்கு வயசாகிட்டே போதே, மகனுக்கு வயசாகிட்டே போதே, என்னைக்கு தான் அந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு அநேக தாய்மார்கள், அநேக தகப்பன்கள் நீங்க கண்ணீரோட நிற்கிறீங்க, தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க. அது உண்மைதான். ஆனா அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்ற தேவன் அந்த கண்ணீருக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் சொல்றாரு பாருங்க, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்க தேவனிடத்தில் என்ன கேட்டிருக்கீங்க, எவ்வளவு அது ரொம்ப நாளா கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, அதை தேவன் உங்களுக்கு அருளை செய்வார். ஒருவேளை கேட்டு 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 ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அதை மறந்தே கூட போயிருப்போம். இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு மறந்து கூட போயிருப்போம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். ஆனா தேவன் நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க பார்த்தீங்களா, மன உருக்கத்தோட அழுது, மன வலியோட, எல்லாம் என்னை கேள்வி பண்றாங்களே, எல்லாம் அன்னைக்கு நீ ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்காங்களே அப்படின்னு நிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடமுள்ள தேவன் அதை மனதில் வைத்திருக்கிறார். தேவன் அதை மறவாத தேவன். நம்மளோட வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் தேவன் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, நீங்க என்ன வேண்டிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு தேவன் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறார். உங்களுடன் தேவன் உங்களுடன் சொல்லுகிறார். உங்களுடன் தேவன் முகமுகமாக உரையாட போகிறார். ஏன்னா நீங்க அதான் கேட்டுட்டு இருக்கீங்க, தேவனை உண்மை அறிந்து கொள்ளும் அறிவிலே நான் வளரணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தேவன் உங்க வேண்டுதல் தேவன்கிட்ட போச்சு. வீட்டில் குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்ல திருமணம் நடக்க போகுது. திருமணம் ஆகாமல் எனக்கு வயசு 40 வயசு ஆக போகுது, 35 வயசு ஆச்சு அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு தரமான ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு வருவார். உங்க வாழ்க்கையில நீங்க எது எதெல்லாம் தேவன்கிட்ட கேட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்துல உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் மகிமையாக நிறைவாக்க போகிற தேவன் என்ன சொல்றாரு உங்களை நோக்கினா, உங்கள் வேண்டுதல் நான் கேட்டேன், நான் அதை நிறைவேற்றுவேன், நீங்க கேட்ட காரியங்களை நான் நிறைவேற்றுவேன்.
அதான் தேவன்கிட்ட நீங்க ஊக்கமாக்கி ஜெபிங்க, ஊக்கமா கேளுங்க. தேவன் உங்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இது சகரியாக என்று சொல்லப்பட்ட காரியம் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லப்பட்ட காரியம். கர்த்தரை தான் திருப்பி உங்களை நோக்கி சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் வேண்டுதல், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று நீ சொன்ன மகா கிருபைக்காக மகிமையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில நடக்க போவதற்கான நன்றியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் அநேக தேவைகள் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அனைத்து தேவைகளுக்கான வேண்டுதலும் ஒவ்வொரு சமூகத்தில் வந்துட்டதற்கான நன்றி ஆண்டவரே. ஒரு வேண்டுதலை கேட்ட மகா கிருபைக்கான நன்றி ஆண்டவரே. அது பதிலளிப்பேன் என்று சொல்வதற்கான நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.